ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன் சோபகிருது வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம். 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாசத்தினுடைய அதாவது பங்குனி மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை மாதத்தை நம்ம மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில். இது சோபகிருத்து வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள். சூரிய பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அது தவிர ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1/4/2024 சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து 1ஆம் தேதி 1/4/2024 மேலே இருக்குது. அதுவும் ஒரு விசேஷம். வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14/3/2024 அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னுவா. மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாள். இது எதனால் பிரசித்தி அப்படின்னா, சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது. இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணமான பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணுறது. அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பங்குனி உத்திரம் பௌர்ணமி நாள். பங்குனி உத்திரம்ன்றது ஒரு விசேஷ பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது. அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம், அதை தவிர இந்திராணி அவர்களுடைய திருமணம். சந்திரன் தன்னுடைய 27 மனைவிகளை 27 நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். இதை தவிர இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அது 25/3/2024 வருது பங்குனி. பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேனா பங்குனி உத்திரம் ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது ரொம்பவும் விசேஷமான விஷயம். அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு. இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்தாலேயானால் ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி சொல்லுவாள். அது ரொம்ப விசேஷம். அதாவது ரங்கநாதர் சேர்த்தி கொண்டாடுவோம். அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழா. 8/4/2023 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரன் பேஸ் மாதங்கள் மாத பிறப்புகளை கொண்டாடக்கூடிய, அதாவது தெலுங்கு அதை தவிர கன்னடா இவாளெலாம் கன்னடா கொண்டாடக்கூடியவர்கள். இவர்கள் அந்த தெலுங்கு வருடப்பிறப்பை கொண்டாடுறாங்க. அதாவது 9/4/2023 அன்றைக்கி பார்த்தாலேனா தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் 14/3/2024 முதல் 13/4/2024 சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்க. கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசியிலேயே ஆட்சி பெற்ற கும்ப சனி ஆண் சனியாக இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7 சனி நடந்துட்டுருக்கு, ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது போவான். அதனால் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு
அதாவது முயற்சிகள்னால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா சோபகிருத வருஷம் பங்குனி மாதத்தில் பார்த்தேனால் 14/3/2024 13/4/2024 வரலும் உண்டான மாதத்தில் பொதுவாகவே சூரிய பகவான், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும், புத பகவான் நீச்சம் பெற்று போய் இருக்கிறதும், அதாவது 5 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போய் இருக்கிறதும், செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதனால் ஓவராக வந்து உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப வேகமாக ஓடுவீங்க. பொறுமையாக காமாக இருக்கும். அதை தவிர வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து சுபர்கள் பார்க்கல. அதெல்லாம் இருந்தாலும் வந்து 12ஆம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக வேலை பளு ஏறும். ஏன்னா இந்த டயத்தில் முடிக்கணுன்றதுனால டயத்தை ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண பார்ப்பீங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் அலாட்மெண்ட் ஆஃப் டைமை கொஞ்சம் ஜாகிரதையாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல வந்து சூரியன், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் இருக்குது. புத பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கார். சூரியன் சப்தமாதிபதி சேர்ந்திருக்கிறதுனால 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக ராகுவோட சம்பந்தம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். 5-7 சம்பந்தம் 2ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்துக்கு தெரிந்தவர்கள் மூலியமாகவே அதாவது காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுபத்துவம் அடைகிறது. அதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி, மிகப்பெரிய யோகராக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படின்றதுனாலையும் 3-10 அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது, 9-10 அதிபதியை சேர்ந்து இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய ராசியிலேயே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பொது வாழ்க்கைக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. அதாவது கோவிலுக்கு போய் அங்கே ஏதாவது இது பண்ணுவீங்க, காணிக்கைகள் செலுத்துவீங்க. அதை தவிர வந்து பொது காரியங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய பொது காரியங்கள், நிழல் குடை அமைக்கிறது, மோர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்திற்கு கட்டுப்பட்டு செய்வீர்கள். இதை தவிர பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ராகு பகவான் கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய விஷயங்கள் வரும். அதுவும் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தான் செய்கிறது சரியாக இருக்கும்ன்ற கொஞ்சம் அகங்காரம் வரும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 1/4/2024 ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா புதிய உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஏறும். எப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவீங்க. வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் 5-8 அதிபதிகள் 2ஆம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய ஏற்றம். நீச்ச பங்கம் பெற்றதுனால ராஜயோகத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான நிலைமை இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர பேச்சில் நளினம் இருக்கும். சுக்கிரன் 1ஆம் தேதி போனதுக்கு அப்புறத்துலேருந்து பேச்சில் ஒரு நல்லபடியாக இருக்கும். அது வரணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவும் இருந்தாலும் சந்திர பகவான் சில நேரங்களில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமான சந்திராஷ்டம நாட்கள் வருது. அது 24ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 24/3/2024 27/3/2024 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அரிசியோ இல்லை நெல்லோ தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதம் நீங்கள் காலபைரவரை, அதுவும் இப்போது இது வரும், அஷ்டமி வரும், அதாவது தேய்விரை அஷ்டமி வரும். இப்போது அமாவாசையிலேருந்து 4ஆவது நாள் 5ஆவது நாளில் மாதம் பிறகுறது.
தேய்பிறை அஷ்டமி இன்னொரு 15-20 நாளில் வரும். அதாவது 25/3, 29 28 3 4 வரும் அஷ்டமி. அப்போ வந்து தேய்பிறை அஷ்டமியாக இருக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு காலபைரவரை வந்து வழிபடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்சதேயானால் அருகில் இருக்கக்கூடிய கால் முடமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட ஜர்க்கின் இல்லைன்னா ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்களோ, இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது உடல் உழைப்பை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வாங்கி தானம் கொடுத்தீர்களேயானால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.